தொழில் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லாருமே காமன் ஆயிடுச்சு. அந்த காலத்தில் வந்து ஒரு ஐவகையான தொழில்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து வேலையில் இருப்பாங்க. சில பேர் மட்டும் தான் முதலாளிகளாக இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லாருமே முதலாளிகள் ஆகிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய 70% தன்னிறைவானவங்க தான், தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்கள் தான். அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக வந்து ஜாதகத்தில் உயிர் கிரகம், பொருள் கிரகம் 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த பொருளாதார கிரகங்கள் வந்து வெளி உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மையை சொல்லும். இந்த உயிர் கிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம இன்னொருத்தர்கிட்ட அடிமையாக போகிறத பற்றி பேசும். அடிமைனா நம்ம தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம வேலை செய்கிறது அடிமை தொழில் அப்படிங்கிறோம். அப்போ இந்த கிரகங்கள் வந்து உயிர்காரகமாக வேலை செய்யும் போது அடுத்தவர்கிட்ட போய் வேலை செய்கிறதும், பொருள்காரகமாக வேலை செய்யும் போது நம்ம வந்து பொதுவாக சொந்த தொழில் பண்ணுறது, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது நீங்கள் தொழிலாக பண்ணுங்கள், இல்லை சின்னதாக பண்ணுங்கள், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே போய் லாக் ஆகிறது எல்லாமே இவங்க தான். அப்போ பொதுவாக இந்த லக்னங்களுக்கு இரட்டைப்பட ராசிகள் யாருக்கெல்லாம் 10ஆம் பாவமாக வருதோ இவங்க எல்லாருமே பாருங்கள், தன்னுடைய எங்கே தான் வேலைக்கே போனாலும் ஒரு தனிப்பட்ட ஒரு தொழில் அப்படிங்கிறது அவங்க கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பார்ட்னராக போவாங்க. சில இடத்துல சில பேர் வேலைக்கு போயிட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்புறம் ஒரு ஜாப் புதுசாக நான் வந்து சொந்தமாக தொழில் பண்ணுறேன். அவங்க எல்லாமே இந்த மாதிரி அமைப்பு தான். இந்த இரட்டைப்பட ராசினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல கால புருஷனுக்கு மேசத்துலேருந்து எண்ணும் பொழுது 2, 4, 6, 8, 10, 12 இந்த பாவங்கள் 10ஆம் அதிபதியாக யாருக்கெல்லாம் வருதோ இவர்கள் எல்லாருமே தன்னுடைய விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருப்பாங்க.